ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரீசெண்டாக கடந்த ஒரு 10 நாட்களில் மட்டும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் விஷயங்கள் நம்ம கம் அக்ராஸ் பண்ணோம். சூசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டை மட்டும் அக்யூஸ் பண்ண முடியுமா? ஒரு ஃபெயிலியர்னால சூசைட் பண்ணுறது, இல்லை எக்ஸாம் எழுத விடலை அப்படிங்கிறதுனால சூசைட் பண்ணுறது, இப்படி நிறையா விஷயங்கள் வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல முடியாது. பேரண்ட்ஸ் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு தாண்டி ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை ஒரு ரூம் எடுத்தோ தங்கி படிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்க எவ்வளவோ ப்ரெஷரில் இருக்காங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கே 1000 ப்ரெஷர் இருக்குது. யாராவது நம்ம சொல்கிறத உட்காந்து கேட்க மாட்டாங்களா, அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நமக்குள்ளே இருக்குது. அப்போது எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துல உட்காந்து ஒரு குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். முதல்ல இன்றைக்கி எஜுகேஷன் அப்படிங்கிறதே பயங்கர ப்ரெஷர். அதில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும், பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆகணும், இப்படி 1008 பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதோடு அவங்க ஓடிட்டு இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை சம்பாதிக்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் அப்படி பண்ணுற, தயவு செய்து இதை ஃபோன் கான்வர்சேஷனில் பண்ணாதீங்க. அவங்க நேரில் வரும்போது ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ ஃபெயிலியரில் அவங்க இருந்தாலும் அதை நான் அக்னாலேஜ் பண்ணுறேன், அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன், பட் அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடை பேரண்ட் தயவு செய்து குழந்தைங்க கிட்ட காமிங்க. பிகாஸ் அவங்களுக்கு நம்மளை தவிர எதுவுமே கிடையாது பெருசாக. அவங்க நம்புறது நம்மளை மட்டும்தான். அப்போ நம்ம டிசப்பாயிண்டடாக, நம்ம ரொம்ப கோவமாக நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இடம் இதுதான், அங்கேயும் காது கொடுத்து கேட்க யாரும் இல்லை அப்படிங்கும்போது why I have to live அப்படிங்கிற எண்ணம் குழந்தைங்களுக்கு வருது. ஆஃப்டர் ஆல் ஒரு எக்ஸாம், உண்மை அவ்வளோதான். இந்த எக்ஸாமை தாண்டி வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது. படித்தவங்க டாப்பில் வந்தவங்க மட்டும்தான் சாதிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. ஈவன் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் இட். அப்போது தயவு செய்து ஒரு செமஸ்டரோட மார்க் இல்லை ஒரு 10th மார்க் மட்டுமே ஒருத்தருடைய லைஃப்பை டிசைட் பண்ணாது. அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை சொல்ல வேண்டிய பொசிஷனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நீங்களே. இன்றைக்கு என் சொந்தக்காரன் ஏதாவது சொல்லுவான், என் ஃப்ரெண்ட் ஏதாவது சொல்லுவான், அவங்க பசங்க சூப்பராக படிக்கிறாங்க, இவங்க பசங்க சூப்பராக படிக்கிறாங்கிற ப்ரெஷரை தூக்கி அவங்க மேலே போடாதீங்க. நீங்கள் நான் படித்தப்பெல்லாம் அந்த ப்ரெஷர் இல்லை. மிஞ்சி போனால் என்னன்னு கேட்பாங்க, அவ்வளோதானே ஒழிய இவ்வளோ கம்பீட் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. இவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் வேறால நம்ம வாழலை. பட் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க அப்படி கிடையாது. நிறைய காம்படிஷன்ஸுக்கு நடுவில் அவங்கள ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய சந்தர்ப்பங்களில் அவங்கள ப்ரூவ் பண்ணிவிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். என்னவா இருந்தாலும் சரி, வெதர் ஐ எம் கெட்டிங் சக்ஸஸ் ஆர் அ ஃபெயிலியர், மை பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு அக்னாலேஜ், மை பேரண்ட்ஸ் ஆர் தேர் டு என்கரேஜ், தே ஆர் தேர் டு சப்போர்ட் மீ அப்படிங்கிற எண்ணம் ஒரு குழந்தைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த சூசைட் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்ற முடியும். காது கொடுத்து கேட்கல அப்படின்னு ஒரு குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா யூ ஃபெயில்டு. நீங்கள் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுறீங்க. அப்போது எதுவாக இருந்தாலும், ஈவன் நான் லவ் பண்ணுறேன்னு ஒரு குழந்தை சொல்கிறானா, ஜஸ்ட் கேளுங்க. அது சரியாக தப்பாங்கிற விவாதம் அப்புறம் போல. அது எடுத்த உடனே நம்ம ஒரு ஹை பிபியில் ஷூட் பண்ணி கத்தும்போது அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியறதே கிடையாது. திஸ் இஸ் adolescent age. They will, but as a parent we have to sit and we have to talk to them. This is infatuation, not love. அப்படிங்கிறது நம்ம தான் புரிய சொல்லணும். நம்ம சொன்ன குழந்தைங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு முதல்ல பேசுங்க. எடுத்த உடனே மிஷின் கன்னை தூக்கி காட்டுற மாதிரி குழந்தைங்க கிட்ட நிற்காதீங்க. இன்றைக்கு நிறைய ப்ரெஷரோடு அவங்க இருக்காங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபலான ஒரு விஷயம். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம கூப்பாடு போட்டோ ஐயோ அம்மானு கத்தியோ ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்காக நம்ம லைஃப் முழுக்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்? நம்ம பசங்களுக்காக தான். அப்போது அவங்களுடைய வேர்ல்டை ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் சப்போர்ட்டிவாக இருந்தாலே இதை மாதிரி சூசைட் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் தடுக்க முடியும். தேங்க்யூ.